சிங்கப்பண்ணி சிஎன்இ கெப்ஸ் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். கெப்ஸ் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்திக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே ஆனந்தி பார்க்குறக்கா வந்திருக்காங்க. வந்து கேட்குறாங்க ஆனந்திக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நர்ஸை பார்த்து சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அந்நேரம் இன்னும் நர்ஸ் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதுவும் சொல்லாத, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் தான், சும்மா மயக்கா அப்படி சொல்லிடுறாங்க. போய் டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்கிறாங்க, மேடம் அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல விடலை அப்படிங்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நீ வேலை பார்க்கணுமா இல்லையா, பேசாமல் இரு, பெரியவங்க விஷயத்தில் நீ தலையிடாத அப்படி சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களாங்கிறது இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கம்பெனி நடந்த செலிப்ரேஷன் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த செலிப்ரேஷனில் ஆனந்தி யாரும் கொல்ல வந்த மாதிரியும், அதுக்கு ரூமில் யாரோ அடைச்சி வச்ச மாதிரியும், ரூமில் யாரோ ஆனந்திட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்ச மாதிரி கனவு கண்டு பயந்து எந்திக்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு ஆனந்தி, எதுக்கு இப்போ பயந்து இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. வேறு ஆனந்தி சொல்கிறாங்க, கம்பெனி நடந்த செலிப்ரேஷனில் எனக்கு நடந்தது தான் திருப்பி எனக்கு யாவும் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த ஊர் எனக்கு வேண்டாம், இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அந்நேரம் ஹாஸ்டல் வார்டன் வராங்க. அப்போ ஹாஸ்டல் வார்டன் வந்து ஆனந்திக்கு வந்து புத்திமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்தி, இந்த ஊர் விட்டு போகிறேன்னா தாராளமாக போ, ஆனால் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி ஏதோ ஊக்குவிக்க மாதிரி பேசுகிறாங்க. உடனே ஆனந்தி வந்து ரொம்ப போல்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கார்மெண்ட்ஸ் தான் கட்டுறாங்க. அப்போ முத்து வந்து அன்புட்ட சொல்கிறா, இங்கே பாரு அன்பு, நீ ஆனந்தி கஷ்டப்படுத்துறது போதும், பேசாமல் நீ தான் அழகுன்னு சொல்லி ஆனந்தியை கையை பிடிச்சி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அன்பு மனசு மாறினா தான் அழகுன்னு ஆனந்திட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆனந்தியை பார்க்க போகிறான். அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, எனக்கு செலிப்ரேஷன் நடந்தது திருப்பி கனவாக வந்துக்கிட்டே இருக்குது, என்னை யார் கொல்ல வந்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும், அது நான் தெரியாமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு நிச்சயமாக அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.